கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. 2 சாமுவேல் 23 அதிகாரம் 2 வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வில் சோகமும் பயமும் கவலைகளும் வருகின்ற நேரங்களில் நாம் தேவனுடைய வசனத்தை உறுதியாக பற்றி கொண்டு அவைகளை தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது நமது கற்பனைக்கு எட்டாத வழியில் ஆண்டவர் ஒரு வழியை திறப்பதை நம்மால் காண முடியும். நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் சொற்களையும் நன்றாய் தியானித்து நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக உபயோகிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அபரிதமான அற்புதங்களை செய்வதை காண முடியும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மனக்கவலைகளையும் பாரங்களையும் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். தேவனே, எங்களை சம்பூர்ணம் அடைய செய்யவும் உம்முடைய சத்திய வசனங்களால் எங்களை நிரப்ப அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.